அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் இன்று வெடிக்கப் போகும் மாபெரும் போராட்டம். இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. 2026 பாடசாலை நேர அட்டவணை திருத்தம், கல்வி அமைச்சின் அறிவிப்பு. அரசாங்கத்திடம் வசமாக சிக்கிய 76 அரசு அதிகாரிகள். தமிழர் பகுதியில் அடுத்தடுத்து 3 மரணங்கள், தீவிர விசாரணை ஆரம்பம். புத்தாண்டு தினத்தில் யாழில் நடந்த கொடூரம், இளைஞர் மீது போதை கும்பல் தாக்குதல். இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 6 கிலோ தங்கம் பறிமுதல். கனடாவில் குடியேற விரும்புவோருக்கான முக்கிய அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் கனமழை, 17 பேர் பலி. புடினை அழிக்க 91 ட்ரோன்கள், ஆதாரங்களை அமெரிக்காவிடம் ஒப்படைத்த ரஷ்யா. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரைக்கு எதிராக யாழில் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த போராட்டமானது இன்றைய தினம் காலை 8 மணிக்கு ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தையிட்டி திஸ்ஸ விகாரை முன்றலில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிகாரத்திற்கும் அடக்குமுறைக்கும் எதிரான ஒலிகின்ற தொனியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதற்கான அழைப்பு துண்டு பிரசுரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் யாழ் தையிட்டி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட அமைதி போராட்டத்தின் போது போலீசாரின் நடவடிக்கைகளால் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. இதன்போது அங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தாக்கப்பட்டதுடன் வேலன் சுவாமிகள் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் அங்கிருந்து சென்றாலேயே கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்கள் பின்னர் பிணையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வேலன் சுவாமிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் குறித்த நடவடிக்கைகளுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் சட்டவிரோத தையிட்டி விகாரைகளுக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு கிழக்காக ஒரு கீழ் வளிமண்டல தளமில் நிலை உருவாக்கி வருவதால் கிழக்கு, வடக்கு மற்றும் மூவாம் மாகாணங்களில் மழையுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்படுகையில் கிழக்கு, மத்திய, வடமத்திய மற்றும் மூவாம் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கிழக்கு மற்றும் மூவாம் மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவிலான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. குறித்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படுகின்ற சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் 2026 ஆண்டிற்கான பாடசாலை நேர அட்டவணையை திருத்துதல் மற்றும் கல்விசார் ஆளணியினரை பயன்படுத்துதல் தொடர்பில் கல்வி அமைச்சினால் அறிவுறுத்தல் கோவை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 2026 ஆண்டில் பாடசாலை நடைபெறும் நேரத்தை தற்பொழுது நடைமுறையில் உள்ளவாறே முற்பகல் 7:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரையில் பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய 2026 ஆண்டிலிருந்து புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையானது தரம் 1 மற்றும் தரம் 6ற்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2025 லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் 76 அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் போலீஸ் அதிகாரிகள் என்று அந்த ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் 2025 நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் ஊழல் மற்றும் மோசடிகளுக்காக 7 அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டதாகவும் குறித்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
அது மாத்திரமன்றி லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிற்கு இந்த 11 மாதங்களில் மொத்தம் 7,811 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 12 மணித்தியாலத்தில் ஒரு யுவதிக்கு உட்பட 3 பேர் தற்கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு அரசடியில் வர்த்தக நிலையங்களுக்கு முன்னால் நாட்டப்பட்ட விளம்பர பலகையில் இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் நேற்றைய தினம் அதிகாலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அக்கரைப்பற்று ஆலைக்கடி வேம்பு 7ஆம் பிரிவு சமுர்த்தி வீதியைச் சேர்ந்த 24 வயதுடைய முகுந்தன் சந்தோஷ் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் அதிகாலையில் 6 மணிக்கு குறித்த வர்த்தக நிலைய கட்டிட தொகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட விளம்பர பலகை கம்பியில் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு தடயவியல் போலீசார் வரவழைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை ஏறாவூர் போலீஸ் பிரிவில் உள்ள செங்கலடி வைத்தியசாலைக்குள்ள வீதியில் வீடு ஒன்றில் நேற்று முன்தினம் 7 மணியளவில் 22 வயதுடைய யுவதிக்கொருவர் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தொடர்ந்து அதே பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கடந்த 3 மாதங்களாக ஒரு தொழிலும் இல்லாது வந்த நிலையில் மது அருந்துவதற்கு மனைவியிடம் ரூபாய் பணம் கோரியதாகவும் அவரிடம் குழந்தைக்கு பால் வாங்க 200 ரூபாய் மட்டுமே இருந்துள்ளதாகவும் இந்த நிலையில் சம்பவ தினமான நேற்று முன்தினம் குறித்த நபர் 3 முறை கிணற்றில் வீழ்ந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்த நிலையில் காப்பாற்றப்பட்டதாகவும் அதன் பின்னர் மனைவி குழந்தையுடன் உறவினர் வீட்டிற்கு சென்ற நிலையில் தாயாருக்கு தற்கொலை செய்யப்போவதாக தெரிவித்துவிட்டு தற்கொலை செய்துள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை நாரந்தனை வடக்கு பகுதியில் மதுபோதையில் இருந்த கும்பலொன்றின் தாக்குதலுக்கு இலக்கான இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புத்தாண்டு தினமான நேற்று முன்தினம் 6 மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த இளைஞர் குறித்த பகுதியில் உள்ள கடை ஒன்றிற்கு பொருட்களை கொள்வனவு செய்ய சென்றபோது அவரை வழிமறித்த கும்பல் ஒன்று கை மற்றும் பொல்லுகளால் தலை மற்றும் உடலின் பல பாகங்களில் கடுமையாக தாக்கியுள்ளது. இதன்போது இளைஞர் கூச்சலிட்டதை அடுத்து சத்தம் கேட்டு அயலவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இதனை கண்ட தாக்குதலாளிகள் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் தலையில் பலத்த காயங்களுக்குள்ளாக்கி மயக்கமற்ற நிலையில் மீட்கப்பட்ட இளைஞன் ஊர்காவற்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை போலீசார் பாதிக்கப்பட்ட இளைஞரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த பெருமளவிலான தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுமார் 6 கிலோகிராம் தங்கத்தை இந்திய அதிகாரிகள் தமிழக கடற்கரைக்கு அருகில் வைத்து பறிமுதல் செய்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. தென்னிந்தியாவின் கடல் வழித்தடங்களில் இயங்குகின்ற தங்க கடத்தல் வலையமைப்புகளை முறியடிப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் போது குறித்த கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது. எனினும் மேலதிக தகவல்கள் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டில் கனடாவில் குடியேறுவதற்கு விரும்புகின்ற வெளிநாட்டவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டில் கனடா குடியேற்ற விதிகளை கடுமையாக கட்டுப்படுத்தி புதிய குடியிருப்பாளர்கள், மாணவர்கள் மற்றும் தற்காலிக தொழிலாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக வெளிநாட்டவர்களின் குடியேற்றத்தை அதிகரித்து வந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு குறைவு, வீட்டு வசதி செலவுகள் மற்றும் பொது சேவைகள் மீதான அழுத்தங்களை குறைக்கும் நோக்கில் இவ்வாறு குடியேற்றத்தை மட்டுப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2024ஆம் ஆண்டில் 4,83,000க்கும் மேற்பட்ட நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கு கனடாவில் சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 3,80,000 குறைவடையும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. திறமையான தொழிலாளர்கள், பிரெஞ்சு மொழியில் தேர்ச்சி பெற்றவர்கள், கனடாவில் முன்னர் அனுபவம் பெற்றவர்கள் ஆகியோருக்கு கனடாவில் குடியேறுவதற்கு கூடுதல் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருத்துவம், சமூக சேவைகள், வர்த்தக வேலைகள், விவசாயம், கல்வி, விஞ்ஞானம், தொழில்நுட்பம், கணிதம் போன்ற துறைகளில் அனுபவம் உடையவர்களுக்கும் குடியுரிமை வழங்குவதில் முன்னுரிமை வழங்கப்படவுள்ளது. தற்காலிக தொழிலாளர்களுக்கான கட்டுப்பாடுகள் மேலும் அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் 3,67,750 காணப்பட்ட புதிய தற்காலிக தொழிலாளர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு 2,30,000 குறைவடையும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கையும் ஒப்பீட்டளவில் பொதுவாக குறைக்கப்படுவதாக அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக 17 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழையால் காபுல், ஃபர்வான், பஞ்சசேர், கபிசா உள்ளிட்ட மாகாணங்களில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில்
குறித்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. இது தவிர 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கனமழை காரணமாக நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளன. ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காபூல் நகருக்கு அருகேயுள்ள பகுதிகளில் வெள்ளம் பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டும் கனமழை காரணமாக ஆப்கானிஸ்தானில் பெரிய அளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் ஜனாதிபதி புடினின் இல்லத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுடன் தொடர்புடைய ஆதாரங்களை ரஷ்யா அமெரிக்காவிடம் கையளித்துள்ளது. இதுகுறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜெகரோவா கருத்து வெளியிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், வால்டேகேரி அருகேயுள்ள புடினின் இல்லத்தை உக்ரைன் 91 ட்ரோன்களால் தாக்கி அழிக்க முயன்றுள்ளது. அதற்கான ஆதாரங்களை அமெரிக்காவிடம் வழங்கியுள்ளோம். இந்த தாக்குதல் முயற்சி உக்ரைன் உளவு பிரிவால் திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா இதனை உறுதிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.